ஸ்ரீ குருப்பியோ நம. நம்ம ஆஸ்தீக பந்து மாதாந்திர இதழ் ஒரு மாதமும் தர்ப்பணம் போடுறோம். எல்லா விசேஷ தினங்கள்லேயும் பூஜைகள்லாம் போடுறோம். பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, வரலட்சுமி பூஜை, கிருஷ்ண ஜெயந்தி பூஜை, இப்படி ஒரு பூஜைகளை நம்ம ஆடியோவாக கொடுத்துட்டுருக்கோம். அதில் அடுத்தாப்பில் வரக்கூடிய மகாலய பட்சம் அதையும் நம்ம ஆடியோவாக கொடுக்கணும். மகாலய பட்சம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த 15 நாளைக்கு காலத்தில் சிரார்த்தங்கள்லாம் பண்ணுவான், பிராமணாவை கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவான், தெரியும் எல்லாருக்கும். நம்ம சரீரம் பஞ்சபூதங்களால் ஆன சரீரம். அதே மாதிரி இந்த பிதர்களுக்கு உண்டான சரீரமும் பஞ்சபூதங்களை அனுசரித்து வரக்கூடியது. நம்மளோட சரீரம் ஆகப்பட்டது மண்ணில் 80%, தீர்த்தத்தில் 20%. பிதர்களுக்கெல்லாம் தீர்த்தம் 80%, பாக்கி மண் 20%. அதனால்தான் தர்ப்பண ரூபம், தீர்த்த ரூபமாக பிதர்களை திருப்தி பண்ணுறோம். இந்த 16 நாள் தர்ப்பணம், 16 நாள் ஸ்ரார்த்தம். நம்ம நம்மளோட பிதர்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்ரார்த்தம் மட்டும்தான் பண்ண முடியும். அவள் எதாவது கேட்டா அப்படின்னு நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி ஒரு தருணங்களில், இந்த மாதிரி ஒரு பித்திருப்பக்ஷத்தில் நம்ம அந்த பித்திருக்களை உத்தேசித்து பண்ணக்கூடிய இந்த ஸ்ரார்த்தமாகப்பட்டது நம்மாத்து பித்திருக்களுக்கு திருப்தி அளிக்கிறது. அவள் திருப்தி ஆயிட்டான்னா நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்க நித்திய கர்மாவும் பிதிர்கர்மாவும் பண்ணிட்டா போகிறோம். பாக்கி என்னெல்லாம் பண்ணணுங்கிற விதி பெருசாக இல்லை. இது பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எல்லாமே நடந்துடும். நம்மளோட பிதர்கள் நம்ம அப்பாவாக இருக்கலாம், நம்ம தாத்தாவாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அவள் செத்து போயிட்டாலே அவளுக்கு என்ன தெரிய போகிறது நான் பண்ணுற தர்ப்பணம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோம் பாரு, பேரன் பாரு, தாத்தா மாதிரியே இருக்கான் பாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஜீவன் நம்ம ஆற்றுக்குள்ளே தான் சுற்றின்னு இருக்கு. நம்ம ஆற்றுக்குள்ளே சுற்றின்னு இருக்கோம் இல்லையா? அதனால் அந்த ஜீவன் நம்ம அதாவது எப்படி நம்ம கொடுக்குறோமோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜீவன் திருப்தி ஆகிறது. அந்த ஜீவன், அந்த பிதற்களான அந்த சரீரம் திருப்தி ஆகும்போது நம்மளோட குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்குது. இதோ வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகாலய பட்சம் ஆரம்பம், பஞ்சமாபர பட்சம், ஆஷாட மாதத்துலேருந்து 5வது பட்சம். இந்த பஞ்சமாபர பட்சம் பிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பட்சம். எதை வேணால் மிஸ் பண்ணலாம். நம்ம பிதற்காரியங்களை மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு என்ன சக்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடணும். ரொம்ப தரித்திரபட்சம் பிரதிதினம் தர்ப்பணமாவது பண்ணணும். அப்படி பண்ணால் அந்த பிதற்கள்லாம் திருப்தி ஆகிறா. இன்றைக்கி நம்ம மாற்றில் நிறைய கஷ்டங்கள்லாம், என்னெல்லாமோ கஷ்டங்கள்லாம் இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா பிதற்கள் திருப்தியான நிவர்த்தி ஆகிடும். அதனால் இந்த வரக்கூடிய இந்த மகாலய பட்சத்தை எல்லாரும் ஸ்ரத்தையாக பண்ணி இந்த பிதற்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த ஸ்ரத்தையா இது ஸ்ரார்த்தம்னு பெயர். ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பெயர் தான் ஸ்ரார்த்தம். இப்போ ஸ்ரார்த்தங்கள்லாம் வேறு ஏதோ லெவலில் போயின்ட்டுருக்கு. அதனால் அதில் நம்மளுக்கு என்ன ஸ்ரத்தை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன். அதனால் இந்த வரக்கூடிய மகாலய பட்சத்தில் ஆஸ்தீக அன்பர்கள் எல்லாரும் பிரதிதினம் தர்ப்பணம் பண்ணி இந்த பித்திருக்களை சந்தோஷப்படுத்தி நம்ம குடும்பம் பரம்பரையாக க்ஷேமமாக இருக்கணும்னு வேதமாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மெல்லாம் மகாலய பட்ச தர்ப்பணம்லாம் பண்ணுறோம். நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணுமா, 2 கூர்ச்சம் வச்சுக்கணுமா, தர்பஸ்தம்பம் வச்சுக்கணுமா? சாதாரணமாக நம்மளோட குலாச்சாரத்தில் என்ன பண்ணுறோமோ அதை மாதிரி பண்ணணும். நம்ம அப்பா தர்ப்பணம் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம அதில் இப்போது சாதாரணமாக அமாவாசைக்கு ஒரு கூர்ச்சம் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா 2 கூர்ச்சமாக வச்சுக்கணும். ஒரு கூர்ச்சம் வர்க்கத்வய பிதர்களுக்கு, இன்னொன்று காருண்ய பிதர்களுக்கு. இந்த காருண்ய பிதர்கள் அப்படின்னா கருணஸ்ய பாவகா காருணிக பிதரக.
இந்த நான் அப்போதே சொன்ன மாதிரி மகாலயத்தோட விசேஷம் என்னென்னா, சாதாரண ஒரு அமாவாசை, மாசப்பருப்பு, இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்கள் எல்லாம் இந்த 2 வர்க்கத்துக்கு மட்டும்தான். இந்த மகாலய பட்சத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் தர்ப்பணம். சித்தப்பா, பெரியப்பா, மாமி, மாமா, அத்தை, ஸ்நேகிதர், குரு எல்லாருக்கும் இந்த மகாலய பட்சத்தில் பண்ண முடியும். அவளுக்கு பேர் காருணிக பித்திருக்கள் அப்படின்னு பெயர். அதனால் அந்த காருண்ய பித்திருக்களுக்கு தனியாக ஒரு கூர்ச்சம் வச்சுட்டு நம்ம பண்ணணும். அதனால் ஆற்று வாத்தியாட்ட கூர்ச்சம் வாங்கிக்கும்போது எக்ஸ்ட்ரா மகாலய பட்சத்துக்குன்னு ஒரு கூர்ச்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, மகாலய பட்ச தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. சுவாமி சரணம்.